சுர்ஜித்ன்ற அந்த கொலையாளி, அந்த பையன் வந்து இன்ஸ்டாகிராம்ல பட்டா கத்தியோட போஸ்ட் போட்டிருக்கான். விரைவில்னு போட்டிருக்கான். அது பிப்ரவரி 14த் அன்னைக்கு குறிப்பா போட்டிருக்கான். அப்படின்றப்போ அந்த பெற்றோர்களுக்கு காவல்துறையில பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு இது தெரியாமயா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதுல்ல? பிப்ரவரி 14 பாருங்க காதலர் தினம். அன்னைக்கு போடுறான். அன்னைக்கு போடும்போது அதனால தான் சொல்ல இது வந்து ப்ரீமெடிடேட்டட் மர்டர். திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு அதுக்கு தான் நான் சொன்னேன். ஒரு சடன் ப்ரொவகேஷன்றது வேற. சடன் ப்ரொவகேஷன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, "நீ ஏன் எங்க அக்காவ வந்து நீ காதலிக்கிற?" அப்படின்னு சொன்னா, "போய் நீ உங்க அக்காவ கேளு." அப்படின்னு சொல்லி வளர்ற சண்டை வேற இது. நீங்க சொன்னதால, நீங்க சொன்ன மாதிரி நடந்திருக்கின்ற உண்மைகளை எல்லாம் பட்டியலிட்டு போட்டு பார்த்தோம்னா, இவன் வந்து ஏற்கனவே திட்டமிட்ட கொலை இது. அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அத பிப்ரவரி 14த் போடுறான். பட்டாக்கத்தி படம் போடுறான். அப்ப அவன் என்ன செய்திய சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, அதனால தான் நான் சொன்னேன். அவன் அடுத்த சமூகத்திற்கு கொடுத்த எச்சரிக்கை அல்ல. அவனே நீதிமன்றமா மாறி கொடுத்த தண்டனை. இப்ப இந்த பையனுக்கு நாளைக்கு வந்து நம்ம வந்து இது முன்பே திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை என்பதனால், ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸஸ்ன்னு வந்து ஒரு மரண தண்டனை கூட குடுக்கலாம். ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளுகின்ற போது, அன்றைக்கு கிடைக்கின்ற சாட்சியங்கள், ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, அது என்னவா போய் முடியும்ன்றதுக்கு நம்ம காத்துட்டு இருக்கணும். ஆனால் இது ஏற்படுத்தி இருக்கின்ற பரபரப்பு, ஒட்டுமொத்தமாக இது சொல்லுகின்ற செய்தி, அது நடக்கின்ற இடம், நடந்த சூழ்நிலை, ஏன் குறிப்பாக 4, 5 மாவட்டங்களில் இது அதிகமாக நடக்கிறது? இதை ஊதி பெரிதாக்குபவர்கள் யார்? அதற்கு பின்னால் இருக்கின்ற சமூக பின்னணி என்ன? பொருளாதார பின்னணி என்ன? கூட சில செய்திகள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு காதல் சம்பவங்கள்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம எங்க போய் புகார் குடுப்போம்? காவல் நிலையத்தில புகார் குடுப்போம். ஆனா இந்த பொண்ணோட அப்பா, அம்மாவே காவல்துறையில வேலை செய்றாங்க. 2 பேரும் வந்து உதவி ஆய்வாளர்கள். இவங்க கிட்டலாம் போய் என்ன நியாயம் கிடைக்கும்? இப்ப அவங்களும் அந்த வழக்குக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அப்ப பையன்கிட்ட செய்ய என்ன வேணா பார்த்துக்கலாம் என்ற செய்தி அவனுக்கு பலமுறை சொல்லப்பட்டிருக்கும். உறவினர்களோடு விவாதிக்கப்பட்டிருக்கும். சமூகத்து பெரியவர்களோடு இது கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னாலும் பார்த்தா இந்த பையன் என்பவன் தனியாக இல்லை. இது 2 பேத்துக்குள்ள அது வன்மமா? அல்லது வளர்ந்து தீவிட்டி எரிந்து கொண்டிருக்கின்ற புரியாமையா? அல்லது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாததா என்று பார்ப்பதற்கு பல காரணிகள் இருக்கு. நம்ம 2 பக்கமுமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர் ஒரு சமூகமாகவும், தாக்கியவர் ஒரு சமூகமாகவும் இருக்கின்ற இடத்துல, அந்த ஊரில் இருக்கின்ற சூழ்நிலைகள் வந்து வேற மாதிரி இருக்கும்.